தேர்ட் பிளான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டிங். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணிக்கலாம். அதை கோல்டு வச்சுக்கலாம், ஆர்டி போட்டுக்கலாம். 6 மாதம் சம்பளம் கண்டிப்பாக பேங்க்கில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். இவ்வளோலாம் 1 கோடியுமோ 2 கோடியுமோ 5 கோடி இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. 30,000 சம்பளம் வாங்கினா 2 லட்ச ரூபா பேங்க்கில் வச்சுக்க முடியுதா? அன்றைக்கி வச்சுட்டாங்களா அவங்க தான் கிங்கு. அப்போ 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக சேர்க்குறோம். இப்போ 50,000 சம்பளம் வாங்குறாங்க, 3 லட்ச ரூபா எமர்ஜென்சி ஃபண்டிங் இருக்கணும். அது முடிஞ்சு என்ன க்ரைசிஸ்னாலும் மேனேஜ் பண்ணலாம். அதுவே இம்ப்ரூவ் ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். 2 வருஷம் ஆகிடுச்சு, வீடு வாங்குறதுக்கோ பிளாட் வாங்குறதுக்கோ அதுதான் மார்ஜின் மணி. ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிளாட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா லோனை போட்டு மார்ஜின் மணி வாங்கிக்கலாம், போட்டு வீடை வாங்கிக்கலாம், பிளாட்டை வாங்கலாம். ஓகே, ரைட். இன்னும் ஒரு 4 வருஷம் எமர்ஜென்சி ஃபண்டிங் வந்துருச்சு. நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரிசைன் லெட்டர் பேக்கெட்டில் வச்சுட்டு ஆஃபீஸ் போகலாம். இந்த பொருளாதார சுதந்திரம் கிடைக்குது இல்லையா, அட்லீஸ்ட் டெம்பரவரியா. பட் 4 வருஷம் சம்பளம் கையில் இருந்தால் இந்த சுதந்திரம் கிடைக்குதுன்னா, நீங்கள் 50 வயசில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது வாழ்க்கை முழுக்க சுதந்திரம் கிடைக்கணுன்னா 30 வருஷத்துக்கு வேலை இல்லாமல் அதிக செலவாகிற ஒரு வாழ்க்கையில் இன்ஃப்ளேஷனில் யாரோட துணையும் இல்லாமல் நம்ம வந்து வாழ போகிறோம். அப்போ பெரிய எமர்ஜென்சி ஃபண்டிங் தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்.